தலைமை ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். IFHRMS-இல் நாம் எவ்வாறு லீவ் அப்ரூவல் குரூப் கிரியேட் செய்வது என்பது பற்றி இக்காணொலியில் காண்போம். முதலில் IFHRMS வெப்சைட்டை நம்ம ஓபன் பண்ணிக்கணும். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இனிஷியேட்டர் லாகின் யூசர் ஐடி பாஸ்வேர்டு. ஏன் இனிஷியேட்டர் யூசர் ஐடி பாஸ்வேர்டு சொல்றேன்னா, ஒரு சில எண்ணங்கள் தலைமை ஆசிரியரோட அப்ரூவரோட ஐடியில ஓபன் ஆகாது. ஓபன் ஆச்சுன்னா அதில் கூட நீங்க பண்ணிக்கலாம். என்னோட ஸ்கூல்ல அது இல்லை, அதனால நான் இனிஷியேட்டர் ஐடியில ஓபன் பண்றேன். இனிஷியேட்டர் ஐடியில ஓபன் பண்ணும்போது நம்ம கவனமா கரெக்டா இனிஷியேட் ஐடியை அப்ளை பண்ணி ஓபன் பண்ணுங்க. முதல்ல ஓபன் பண்ணும்போது நான் மொபைல் தான் செய்யறேன். இந்த அப்ரூவல் குரூப் கிரியேட் பண்றது மொபைல்லே நம்ம பண்ணிக்கலாம். மற்றபடி அந்த அப்ரூவல் குரூப் மேப்பிங் தான் நீங்க வெப் ஐடி போடணும். அதுக்கு நீங்க கண்டிப்பா சிஸ்டத்தில் தான் பண்ணி ஆகணும். நான் இப்போ அப்ரூவல் குரூப்ங்கிறதால மொபைல்லே பண்ணியிருக்கேன். இதுல நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய இ சர்வீசஸ், HR, ஃபினான்ஷியல் அதை ஓபன் பண்ணிக்கோங்க. அதை ஓபன் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஓபன் ஆகும். அதுல நீங்க ஓபன் பண்ணும்போது இங்க அப்ரூவல் குரூப் இருந்துச்சுன்னா அப்ரூவல் குரூப்பை நீங்க டைரக்டா கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மேல வரக்கூடிய அந்த 3 கோடுகள் இருக்கு இல்லையா, இது அழுத்தணும்னா GTN ஃபங்க்ஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் திரும்பி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு அப்ரூவல் குரூப் இருக்கும். அந்த அப்ரூவல் குரூப்பை இப்ப நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் DDO நேம், உங்க ஸ்கூலோட நேம் இருக்கும். இது ஹையர் செகண்டரி HM இருந்தா சரிங்க, ஹைஸ்கூல் HM இருந்தாலும் சரிங்க, சேம் ப்ரொசீஜர் தான். இப்படி பண்ணும்போது முதல்ல மாடியூல் நேம், DDO நேம் கீழே மாடியூல் நேம், அதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா HRMS சர்வீஸ் ரெஜிஸ்டர் வரும். அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கோ கொடுங்க. நம்ம ஸ்கூல்ல என்ன லீவ் அப்ரூவல் குரூப் இருக்கு, என்ன குரூப் அப்ரூவல் குரூப் இருக்கோ எல்லாமே இதில் காட்டிக்கும். நிறைய காட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா சும்மா நான் ட்ரையல் அண்ட் எரர்ல நிறைய விஷயங்கள் செஞ்சதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காட்டுது. நான் ஒரு 3 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட காமன் அப்ரூவல் குரூப், இது சேலரி சம்பந்தமானது எல்லாமே அப்ரூவல் எல்லாமே வரக்கூடிய ரெகுலர். ரெண்டாவது லீவ் அப்ரூவல் குரூப் எங்களோட ஸ்டாஃபுங்களுக்கான லீவ் அப்ரூவல் குரூப் தனியாக கிரியேட் பண்ணியிருக்கேன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சும்மா ட்ரையலுக்காக நான் பண்ண விஷயங்கள் தான். லாஸ்டா இருக்கிறத நான் இப்போ HM லீவ் குரூப் வச்சிருக்கிறேன். நீங்க என்ன பேர் வேணும் அதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். கிரியேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓபன் ஆகும். ஓபன் ஆகணும்னே ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய அப்ரூவர் குரூப் நேம், இது நீங்களா டைப் செய்ய வேண்டியதா. நான் ஏற்கனவே லீவ் அப்ரூவ் குரூப் 2 வரையிலும் போனதுனால நான் லீவ் அப்ரூவ் குரூப் 3 இப்ப நான் கொடுத்துக்கிறேன். இது நீங்க மேப் பண்ணா மட்டும்தான் யூஸ் ஆகும், இல்லைன்னா யூஸ் ஆகாது. மற்றபடி அப்படியே தான் இருக்கும். HM லீவ் அப்ரூவல் 3 சும்மா நானா போட்டிருக்கேன் பேர், நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே 2 இருக்கிறதுல 3ஆவது வச்சுக்கிறேன். மாடல் நேம்ங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த HRMS ஏற்கனவே பண்ணீங்கல்ல அதே தான். அது நீங்க ஒரு 3 எழுத்து டைப் பண்ணாலே வந்துடும். அது 3 லெட்டர்ஸ் டைப் பண்ணாலே வந்துடும். HRMS சர்வீஸ் ரெஜிஸ்டர், அதோட HRM மட்டும் டைப் பண்ண நீங்க அப்புறம் ஃபர்தரா செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே HM லீவ் குரூப் ஏதோ ஒரு பேர், நம்ம எதுக்காக இந்த குரூப்பை கிரியேட் பண்றோம் அப்படிங்கறதா. HM லீவ் குரூப் ஏதோ ஒண்ணு பேர், நம்ம என்ன பேர் வேணா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நான் இங்க HM லீவ் குரூப் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இது டைப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே அப்படியே வாங்க. 2 விஷயங்கள் இருக்கும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ல. சப் மாடியூல், டிரான்சாக்ஷன் டைப், இது ரெண்டுமே நான் பார்த்தேன்னா ஆல் மாடியூல்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. அதில் பார்த்தீங்கன்னா லீவ் தனியாக இருக்கும். நீங்கள் ஆல் மாடியூல் போட்டிங்கன்னா எல்லாமே தான். நமக்கு FA இருந்தா என்ன, GPFM இருந்தா எல்லாமே CO தானே. அதனால ஆல் மாடியூல் போட்டோம்னா நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது. டிரான்சாக்ஷன் டைப்பும் ஆல் மாடியூல் தான், ரெண்டுமே ஆல் மாடியூல் தான். நீங்கள் உள்ளே போயிட்டு சர்ச் பண்ணி கூட எடுக்கலாம். ஆல்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஓப்பன் அதை நீங்க பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா இங்க ரைட் சைட்ல இருக்கிற இந்த சர்ச் தேடல் அந்த பொறியை அழுத்துறீங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க தேடணும்.
நீங்க இது முன்னாடியே தெரியறதுனால கொஞ்சம் ஈஸியா இதை நம்ம பண்ணிக்கலாம். இதை முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா மேல அல்லது கீழே நெக்ஸ்ட் இருக்கும். அந்த மேல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பட்டன் நம்ம அழுத்திக்கலாம். அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். அடுத்த பேஜ் வரும். இங்க நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க இதான் முக்கியமான வேலை. நமக்கான லீவ் சாங்ஷனிங் அத்தாரிட்டி நம்மளோட சிஓங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஹெச்எம்மோட லீவ் வந்து நீங்களே நம்மளே அப்ரூவ் பண்ணிக்க முடியாது. நம்ம சிஓ அப்படிதான் அப்ரூவ் பண்ணணும். அப்ப அந்த சிஓக்கான ஆஃபீஸை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம லீவ் அப்ரூவ் குரூப் கிரியேட் பண்ணணும். அதுதான் இங்க வேலையே. அப்ப அந்த லீவ் அப்ரூவ் குரூப்பை கிரியேட் பண்றது எப்படி அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்போ வந்து சிஓ இல்லையா, அதனால அதர் டிடிஓ அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம கீழே வரக்கூடிய ஆட் அதை கிளிக் பண்ணணும். இதெல்லாம் நீங்க இனிஷியேட்டர் அண்ட் அப்ரூவர் ரெண்டு பேரையும் ஜெனரேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டர் டைப்புக்கு கீழே இனிஷியேட்டர்ங்கிறதுனால INI இனிஷியேட்டர் வரக்கூட 3 எழுத்து போடுறேன் அடிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா கீழே இனிஷியேட்டர் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சீக்வன்ஸ் 1 அது கரெக்டா எதுவும் நீங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கெட் யூசர் டீடைல்ஸ் இதுல தான் நம்ம சிஓ ஆஃபீஸோட நம்ம டீட்டெயில கொடுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிடிஓ நேம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம சிஓ ஆஃபீஸோட டிடிஓ கோட நம்ம டைப் பண்ணினாலே வந்துடும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3501 இதை கரெக்டா போடணும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போடணும். இப்படியே போட்டாலே வந்து நிறைய வரும். இன்னும் நிறைய வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஈஸியா செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அதை போட்டுட்டு பக்கத்துல 0045 இது அதுக்கான கோடு. நீங்க செலக்ட் பண்ணி கூட போடலாம். செலக்ட் பண்ணாமே நீங்க 3501 மட்டும் அடிச்சு கூட கீழே ஸ்க்ரோல் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இது அடிச்சுன்னா டைரக்டா வந்துடும். சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸ் செங்கல்பட்டுங்கிறது வந்துடும். அதுக்கு கீழே நேம் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸ் 3 எழுத்து மட்டும் டைப் பண்ணுங்க. சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸ் வந்துடும். அதை செலக்ட் பண்ணிக்கங்க. யூசர் ஐடி இனிஷியேட்டிவ்ல வரக்கூடிய நம்மளோட ஹையர் செகண்டரி பிஏ. இதே டிஓனா அந்த கன்சர்ன் டிஓ ஆஃபீஸோடது ஹைஸ்கூல் ஹெச்எம் வந்து கன்சர்ன் டிஓ ஆஃபீஸ் அதோட டிடிஓ கோட் ஓப்பன் ஆகும். டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ் அப்படி வரும். நம்ம செங்கல்பட்டு டிஓ ஆஃபீஸ்க்கும் 3501 தான் ஆரம்பிக்கும். அதில் நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். யூசர் ஐடிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட இனிஷியேட்டர் போடுறதுனால நம்மளோட பிஎஸ்ஆர் அவரோட ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் நம்பர் வந்து 430. நீங்க சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். எனக்கு ஏற்கனவே தெரியறதுனால நம்பர் அடிக்கிறேன். 4301037 வந்துருச்சு பாருங்க. சாரோட நேம் வந்துருச்சு, உதயகுமார் எஸ். அந்த நம்பரை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இதை நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ண உடனே இனிஷியேட்டர்ல சாரோட நேம் வந்துடும். கரெக்டா அழகா வந்துடும். இனிஷியேட்டர்ல என்ன டேட்ல செலக்ட் பண்றோம்ன்றது வந்துடும். நெக்ஸ்ட் இனிஷியேட்டருக்கு அப்புறம் நம்ம இப்ப அப்ரூவரை போடணும். அது நம்ம சிஓ மேடமோட நேம் ரெடி பண்ணணும். சேம் ப்ரொசீஜர் தான். அப்ரூவருக்கு ஏபிபி அப்ரூவர் அப்படின்னு அடிச்சீங்கனாலே கீழே அப்ரூவர் வந்துடும். செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் தான், அதே கோடு தான், மாத்தியும் நம்ம போட தேவையில்ல. கெட் யூசர் டீடைல்ல சேம் 3501 போட்டீங்கன்னா நிறைய காட்டும். இப்படியே கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். 0045 கீழே இருந்து மேல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா 0045ல நம்மளோட சிஓ ஆஃபீஸோட நம்பர் வரும். 0045 சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸ் செங்கல்பட்டு. அதை கிளிக் பண்ணிக்கணும். நம்பர் தெரிஞ்சாலும் அப்படியே டைரக்டா நீங்க போட்டுக்கலாம். அடுத்தது நேமு, அது முன்னாடி சொன்ன மாதிரி தான், சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸ் செங்கல்பட்டு. அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். 3 எழுத்து அடிச்சு. யூசர் ஐடி இப்போ நம்ம சிஓ மேடத்தோடது யூசர் ஐடி அடிக்கணும். மேடம் என்னன்னு கேட்டீங்கன்னா 4303022. அடிக்கடிக்கு கீழே நமக்கு வந்துகிட்டே இருக்கும். மேலே இருக்கு பாருங்க மேடம் பேர், அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. இதையும் நம்ம சேவ் பண்ணிக்கணும். இப்படி சேவ் பண்ணிட்டு நம்ம லீவ் அப்ரூவ் குரூப்ல நம்மளோட இனிஷியேட்டர் அப்ரூவல் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடணும். மேல வர நெக்ஸ்ட் கொடுத்த உடனே அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதை நீங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அகைன் இன்னொரு நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபைனலா சப்மிட் கேக்கும். approval group and other approval list is not possible to delete after created or if you want to save the approval group அப்படின்னு வரும். எஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ரூவல் குரூப் ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதுக்கான நம்பர் ஜென்ரேட் ஆயிடும். அப்ரூவல் குரூப் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி வரும். ஓகேன்னு கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நம்ம பண்ண அப்ரூவல் குரூப் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப அதே இடத்துல இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, திருப்பி மாடியூல் நேம், அதே ஹெச்ஆர்எம்எஸ் சர்வீஸ் ரெஜிஸ்டர். அத கிளிக் பண்ணீங்கன்னா, கோ குடுங்க. நான் கிரியேட் பண்ண 3rd அப்ரூவல் குரூப் இங்க வந்துருக்கும். இது ஆக்சுவலா டெலீட் பண்ண முடியாது. திரும்ப ட்ரெஷரிக்கு சொல்லி தான் நம்ம டெலீட் பண்ணணும். நானு இந்த விண்டோல வச்சிருக்கிறேன். அதனால இப்ப டெஸ்க்டாப் எடுத்துட்டு போய் மாத்திக்கிறேன். மாத்தினா தான் வரும் அது. இப்ப வந்துரும். ஹெச்எம் லீவ் குரூப் லீவ் குரூப் 3 வந்துருச்சு பாருங்க. இதோ இருக்கு பாருங்க. இப்போ ஓப்பன் ஆயிட்டு. இப்ப இது ஃபர்ஸ்ட் லெவல் லீவ் அப்ரூவல் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி அனைவரும் தங்கள் பள்ளியில ஹெச்எம் லீவ் அப்ரூவல் குரூப் ஒன்று முதல்ல கிரியேட் பண்ணணும். இது பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லெவல் வெப் ஐடி டவுன்லோட் பண்றது. அது அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு இதை முதல்ல கிரியேட் பண்ணி முடிங்க. நன்றி. அதற்கான வீடியோ விரைவில் போடுறேன். நன்றி.